ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரைட். இதுல வவல் கவுண்ட் இப்போ இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, 1 செகண்ட், என்னோட மவுஸ் பிரச்சனை கொடுக்குது. ஸோ அவுட்புட், ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து என்னன்னா, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கேட் ரேட் இதுதான் இன்புட். இதுல எத்தனை வவல் இருக்கு, எத்தனை கான்சனன்ட் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரியா? இதுல வவல்ஸ் எத்தனை, கான்சனன்ட்ஸ் எத்தனை? இந்த இன்புட்ல வவல்ஸ் எத்தனை, கான்சனன்ட்ஸ் எத்தனை? vowels 2 sir. 4. கான்சனன்ட்ஸ் 4. 4 sir. 4. இதுல எல்லாம் தெளிவா இருக்கீங்க இல்லையா? இந்த இன்புட்டுக்கு இதுதான் அவுட்புட் நான் எதிர்பார்க்கிறேன். இதை தவிர எந்த அவுட்புட் வந்தாலும் நான் போட்ட இது தப்பா, என்னோட ப்ரோக்ராம் தப்பா? இதை தவிர வேற ஏதோ ஒரு அவுட்புட் வருது, நான் மேனுவலா போட்ட இது தப்பா, என் ப்ரோக்ராம் தப்பா? ப்ரோக்ராம் தான் தப்பு இல்லையா? இது கரெக்ட் தான், இது எனக்கு 100% ஷியூரா தெரியும், இது கரெக்ட் தான். இதை தவிர வேற ஆன்சர் வந்ததுன்னா என் ப்ரோக்ராம் தான் தப்பு. ரைட். இப்போ எனக்கு ஒரு சாம்பிள் இன்புட் இருக்கு, ஒரு சாம்பிள் அவுட்புட் இருக்கு. இதை வச்சு நான் என் ப்ரோக்ராம ரன் பண்ணி பார்க்க போறேன். ஓகே, எஸ்டிஆர் இல்ல, நான் சென்டென்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். எஸ்டிஆர்னா அது ஒரு கீவேர்ட் ஆயிடுது ஸ்ட்ரிங்குக்கு. கேட் ரேட் ஃபார் கேரக்டர் இன் சென்டென்ஸ் if character equal to a or character equal to e ae. நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, டைமை சேவ் பண்றதுக்காக a e i o u a e i o u இருந்ததுன்னா எதை இன்கிரிமெண்ட் பண்ணணும்? Vowels. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா? vowels count equal to 0. பாருங்க, நான் இப்ப செமிகோலன் போட்டேன், ஏன்னா நான் .NET டெவலப்பர், அங்க போடுற மாதிரி இங்க நான் போட்டேன். கான்சோனன்ஸ் கவுண்ட் equal to 0. இப்போ vowels வந்து ஈக்குவல் டு, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல vowels பிளஸ் பிளஸ்னு போடுவாங்க. அப்படி பிளஸ் பிளஸ்ன்றது இங்கே கிடையாது, பைத்தான்ல கிடையாது. அதனால பிளஸ் பிளஸ் போடுறது கிடையாது. சரியா? அந்த சின்டாக்ஸ் இங்க கிடையாது. vowel count equal to vowels count +1. ஆல்ரெடி உங்களுக்கு பைத்தான் தெரியும், ஐ மீன் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா இந்த பிளஸ் பிளஸ் இங்க கிடையாது. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது. ஆனா பிளஸ் பிளஸ்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னா ப்ரீ இன்கிரிமெண்ட், போஸ்ட் இன்கிரிமெண்ட் அப்படின்னு கூகுள்ல தேடி பாருங்க. ஓகே, ப்ரீ இன்கிரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்கிரிமெண்ட், இது தேடி பார்த்தீங்கன்னா அந்த பிளஸ் பிளஸ்னா என்னன்னு கிடைக்கும். அது படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். வவல்ஸ்னா இப்படி போட்டாச்சு. எல்ஸ் இதை தவிர ஏதாவது வந்ததுன்னா கான்சனன்ஸ் இல்லையா? கான்சனன்ஸ் கவுண்ட் ஈக்குவல் டு கான்சனன்ஸ் கவுண்ட் +1. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. வவலா இருந்ததுன்னா நான் கவுண்ட் பண்ணிட்டேன். ஏஇ, அதாவது ஏஇ ஐஓயூவா இருந்ததுன்னா நான் கவுண்ட் பண்ணிட்டேன். ஏஇ ஐஓயூவை தாண்டி எது வந்தாலும் கான்சனன்ஸ் அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிருக்கேன் இல்லையா? இந்த ப்ரோக்ராம ரன் பண்ணி பார்த்துருவோம். பிரிண்ட் வவல்ஸ் கமா கமா போல நான் ஃபார்மேட்டட் பிரிண்ட் நான் போடுறேன். So vowels count 2, consonants count 5. Vowels count 2, consonants count 5. என்னோட அவுட்புட் தப்பு. நான் 4 வரணும்னு நினைச்சேன், 5 வந்திருக்கு. நான் நினைச்சது தப்பு. அப்போ பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணும்.
எங்க பிரச்சனை அப்படின்றது. எங்க பிரச்சனை நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ பிரேக் பாயிண்ட் வச்சு நம்ம டிபக் பண்ணுவோம். கேட் ரேட் ஃபர்ஸ்ட் சி, இங்க லெஃப்ட் சைடு பாக்குறீங்க இது சி. சி வந்து கான்சனன்ட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஏ வந்து வவல், அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அடுத்து டி, டி வந்து கான்சனன்ஸ், அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்பேஸ், கேரக்டர் வந்து இங்க ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? ஸ்பேஸும் ஒரு கேரக்டர் தான். 2 ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா 2 கேரக்டர். ஓகே, எல்லா ஸ்பேஸும் சேர்த்து ஒரே கேரக்டர் கிடையாது. 2 ஸ்பேஸ் இருந்ததுன்னா 2 கேரக்டர். எஸ்கேப் சீக்வன்ஸ் நான் ஒன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், மறந்து போச்சுன்னா கோ பேக் அண்ட் வாட்ச் த ரெக்கார்டிங். ஓகேவா? /n அப்படின்னு போட்டா அது ஒரே கேரக்டர் தான், 2 கேரக்டர் கிடையாது. அப்போ எஸ்கேப் சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்றத ரெக்கார்டிங் பாருங்க, இல்ல உங்க நோட்ஸ்ல எழுதி வச்சிருக்கீங்கன்னா ரெஃபர் டு யுவர் நோட்ஸ். ரைட். இப்போ ஸ்பேஸ வந்து கான்சனன்ஸ்னு கவுண்ட் பண்ணிக்குது. கான்சனன்ஸ் வந்து இப்ப 3 ஆயிடுச்சு, விச் இஸ் ராங் இல்லையா? இந்த ரீசன்னால தான் எனக்கு வந்து அவுட்புட் 5ன்னு வருது. ஸ்பேஸ வந்து இதுல கவுண்ட் பண்ணிடுச்சு. அப்போ இதை எப்படி இக்னோர் பண்றது? ஸ்பேஸ் இருந்தா இக்னோர் பண்ணிடணும் இல்லையா? ஸ்பேஸ் இருந்தா நம்ம கவுண்டே பண்ணக்கூடாது, ஸ்பேஸ் இருந்ததுன்னா இக்னோர் பண்ணிடணும். அப்போ ஸ்பேஸா இல்லைன்னா அதை வந்து கான்சனன்ஸ்னு எடுத்துக்கலாமா? இதுல கொடுத்துருக்க இன்புட்ல இந்த கேரக்டர் ஸ்பேஸ் இல்லைன்னா அது கான்சனன்ட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாமா? பண்ண முடியுமா? எஸ், நோ? ஸ்பேஸ் இல்லைன்னா அது கான்சனன்ட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாமா? ஒரு கேரக்டர் AEIOUவா இருந்ததுன்னா வவ்வல்ஸை இன்க்ரீஸ் பண்றோம், இல்லைன்னா இங்க வரும். AEIOU இல்லைன்னா தான் இங்க வரும் இல்லையா? AEIOUவா இருந்ததுன்னா மேலேயே ஹேண்டில் ஆயிரும், லைன் நம்பர் 12க்கு போயிடும். AEIOU இல்லைன்னா தான் இந்த எல்ஸுக்கு வரும். அப்போ இந்த எல்ஸுக்கு வரும்போது இப்ப இருக்கிற கேரக்டர் ஒரு ஸ்பேஸா இல்ல, வந்த கேரக்டர் ஸ்பேஸ் கிடையாது அப்படின்னா அதை கான்சனன்ட்னு எடுத்துக்கலாமா? இல்ல சார், அது மேபி நம்பரா இருக்கலாம். நம்பரா இருக்கும்போது அதை கான்சனன்ட்டா எடுத்துக்க கூடாது சார். ரைட், வெரி குட், ஆல்பபெட்டா இருந்தா மட்டும். வெரி குட். ஆனா இப்ப நான் எடுக்கிற இன்புட்ல நம்பர்ஸ் வராதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அசியூம் பண்ணிக்கலாமா? ஆல்பபெட் மட்டும்தான் வரும் அப்படின்னா அசியூம் பண்ணிக்கலாம் இல்லையா? ரைட். அப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லைன்னா அது கான்சனன்ட் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்னா இங்க எல்இஃப் போடலாம். எல்இஃப் கேரக்டர் நாட் ஈக்குவல் டு ஸ்பேஸ். கேரக்டர் வந்து ஸ்பேஸா இல்லைன்னா இது கான்சனன்ஸ்ன்னு சொல்லி இன்கிரிமெண்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்றோம். ரைட். ஸோ இப்போ நான் இதை பிரேக் பாயிண்ட் வச்சு நான் டீபக் பண்ண போறேன். இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா இதுல பிளே பட்டனோட சிம்பிள் மாறிடுச்சு, கீழே பூச்சி மாதிரி வந்திருக்கு இல்லையா? தட் மீன்ஸ் இது டீபக்கா மாறிடுச்சு, டீபக்கரா மாறிடுச்சு. இப்போ நான் டீபக் பண்ண வேண்டாம், டைரக்டா ரன் பண்ணோம்னா நான் ரன்னு கொடுக்கணும். ஸோ இப்போ டிஃபால்ட் வந்து நான் 2-3 தடவை டீபக் பண்ணதுனால டிஃபால்ட்டே டீபக்கா மாறிடுச்சு. இந்த பிளே பட்டனுக்கு கீழே பூச்சி இருக்கு பாருங்க, அதனால நான் டைரக்டா இந்த பட்டனை கிளிக் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சி. சி வந்து ஆல்பபெட், சாரி கான்சனன்ட், அது வவ்வல் கிடையாது, ஸ்பேஸும் கிடையாது, கான்சனன்ட்ல ஆட் ஆகுது. அடுத்து ஏ, இது வந்து வவ்வல். அடுத்து டி, இது வந்து ஸ்பேஸ் கிடையாது, ஸோ கான்சனன்ட்ஸ்ல ஆட் ஆகுது. இப்போ ஸ்பேஸ், ஸ்பேஸ்ன்றது வவ்வல் கிடையாது, இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆகுது. நாட் ஈக்குவல் டு ஸ்பேஸான்னு செக் பண்றோம், ஆனா இது ஈக்குவல் டு ஸ்பேஸ். அப்போ கான்சனன்ஸ் இப்ப இன்கிரிமெண்ட் ஆகாது. கான்சனன்ஸ் 2 இருக்கு, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. ஸோ இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் கேரக்டர். இப்போ ஆர், ஆர் வந்து கான்சனன்ட், ஏ வந்து வவ்வல், அதுக்கப்புறம் டி வந்து கான்சனன்ட். இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணனா 2 and 4 which is what I expected. ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்படி போடலாம், ஸ்ரீவதனி போட்ட மாதிரியும் போடலாம். ரைட்? எனி கொஸ்டின்ஸ்?
Any questions? Yes? No? No, sir. இல்லண்ணா. ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம அடிஷனல் இன்புட்ஸ் யூசர் கொடுக்கறதுல ஆல்பபெட் தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நம்பர்ஸும் வரலாம். கேட் ராட் 1 2 3 இப்படியும் வரலாம். இதுல நம்பர் ஆஃப் வவல்ஸ் மாறல, நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ் மாறல, அதே தான். 2 வவல் 4 கான்சனன்ட் இப்பயும் அதே தான் இருக்கு. ஆனா என் ப்ரோக்ராம் ரன் பண்ணா என்ன அவுட்புட் வரும் இந்த இன்புட்டுக்கு? நம்பர்ஸையும் அது கான்சனன்ட்ஸா எடுத்துக்கும் சார். ஓகே, என்ன அவுட்புட் வரும்? வவல்ஸ் வந்து 2 வரும், கான்சனன்ட் வந்து 7. ஓகே, லக்ஷ்யா, வாட் யூ திங்க்? அந்த நம்பர்ஸும் கான்சனன்ட்ஸ் தான் எடுத்துக்கும். ஓகே, அது என்ன அவுட்புட் வரும்? 7 consonants, 2 vowels. ஓகே, சதீஷ். அடுத்து பூஜா. 7 consonants, sir. ஓகே, பூஜா. சார் 2 வவல்ஸ் ஆகும், அப்புறம் 3 கான்சனன்ட்ஸ் ஆகும் சார். ஓகே, ரைட். 2 வவல் 3 கான்சனன்ட். என்னது அது 3 கான்சனன்ட்? சார் சி, அப்புறம் சாரி 4 கான்சனன்ட் சார். சி டி அப்புறம் ஆர்டி சார். ஓகே, 1 2 3 என்ன ஆகும்? 1 2 3 அது எடுத்துக்காது சார். ஓகே, ரைட். ரன் பண்ணி பார்ப்போம். 2 and 7. 2 and 7. ஏன் 7 வருது? அந்த 1ன்றது இப்ப இந்த கேரக்டர் 1ன்னு வரும்போது இது AEIOU கிடையாது, இது ஸ்பேஸும் கிடையாது. ஸோ இட் இஸ் கவுண்டட் ஆஸ் அ கான்சனன்ட். அப்போ கான்சனன்ட்ஸ் வந்து 7 வருது, which is wrong, which is incorrect. நான் எதிர்பார்த்தது 2 and 4 தான் அவுட்புட். 2 வவல் 4 கான்சனன்ட், அதுதான் அவுட்புட். ஆனா இப்போ தப்பா வருது. நானு இந்த நம்பர்ஸையும் இக்னோர் பண்ணணும், வெறும் ஆல்பபெட் வந்தா மட்டும்தான் எடுத்துக்கணும். என்ன பண்ணலாம்? எலிஃப்ல வந்து அந்த கேரக்டர் செக் பண்றப்போ ஆல்பபெட்டா இல்லையான்றதுக்கு இஸ் ஆல்பா ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ இங்க நாட் ஈக்குவல் டு ஸ்பேஸுக்கு பதிலா இந்த கேரக்டர் வந்து ஆல்பபெட்டா இல்லையா அப்படின்றத செக் பண்ணலாம். கேரக்டர் டாட் இஸ் ஆல்பா, இதுதானே? ரன் பண்ணி பார்த்துடலாம். கரெக்ட் தான். ஸோ இஸ் ஆல்பான்னு ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் த ஸ்ட்ரிங் இஸ் அன் ஆல்பபெட்டிக் ஸ்ட்ரிங், அதர்வைஸ் ஃபால்ஸ். ஸோ இது வந்து ஆல்பபெட்டா இருந்ததுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இது ஆல்பபெட்டா தான் இருக்கு. சாரி, கேட்டு ரேட்டு இதெல்லாம் ஆல்பபெட்டு, மீதி எல்லாமே நாட் ஆல்பபெட்டு. ஏவும் ஆல்பபெட் தானே, அப்புறம் ஏன் அது கான்சனன்ட்ஸ்ல ஆட் ஆகல? கேரக்டர் டாட் இஸ் ஆல்பான்னு செக் பண்றோம், ஏவும் ஒரு ஆல்பபெட் தான். அப்புறம் ஏன் கான்சனன்ட்ஸ் வந்து 6ன்னு பிரிண்ட் ஆகல, ஏன் 4ன்னு பிரிண்ட் ஆச்சு? ஒய்? ஏன்னா அது நம்ம if ஸ்டேட்மெண்ட்ல போட்டுருக்கோம் சார். அது வவல்ஸா இருந்தா வவல்ஸ்ல கவுண்ட் பண்ணணும். ஓகே, அதர்ஸ்? ஏவும் ஒரு ஆல்பபெட் தானே, அது ஏன் கான்சனன்ட்ஸ்ல ஆட் ஆகல? அவங்க சொன்னதுதானா அந்த, ஏன்னா நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் முன்னாடியே கொடுத்துட்டோம். வவல்ஸ்னா AEIO அந்த தான். ரைட். ஸோ அதுல ஏன்னு வந்துருச்சுன்னா அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆயிரும். அப்போ லைன் நம்பர் 12க்கு போயிரும், எல்ஸுக்கே வராது. அப்ப எல்ஸுக்கு வருது அப்படின்னா அந்த கேரக்டர் AEIOU இல்லைன்னா மட்டும்தான் எல்ஸுக்கு வரும். அந்த கேரக்டர் ஆல்பபெட்டான்னு பாக்குறோம். ஸோ அப்ப அது வருது எல்லாமே கான்சனண்டா தான் இருக்கும். ஓகே, இந்த லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும். ரைட்.
ஸோ இப்போ இது வந்து ஆல்பபெட் தான் அப்படின்னா இது கான்சனன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸ்பேஸ் வந்துச்சுன்னா விட்டுறோம், 1 2 3 வந்துச்சுன்னா விட்டுறோம். ஆல்பபெட்டா இருந்தா மட்டும்தான் எடுக்கும், வேற எது வந்தாலும் விட்டுரும். 2, 4. இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சானா முடியலை. நான் வந்து கேட் ரேட் இப்படி என்னோட ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா வவ்வல்ஸ் வந்து ஒண்ணுதான் சொல்லுது, ஆனா என்கிட்ட 2 வவ்வல் இருக்கு. கேபிட்டல் ஏவை வவ்வல்னு எடுத்துக்கல, அது கான்சனண்டா எடுத்துக்கிச்சு. அப்போ என்ன பண்றதுன்னா இங்கே கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசன். அப்போ கேரக்டரை வந்து கேரக்டர் ஈக்குவல் டு கேரக்டர் டாட் லோயர், இந்த கேரக்டரை லோயரா மாத்திட்டு நான் லோயர் கேஸ்ல கம்பேர் பண்றேன் அப்படின்னா நவ் இட் வில் ஒர்க் ஃபைன். 2 வவ்வல் 4 கான்சனன்ட். ஸோ கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசன். டாபிக் மறந்து போச்சு அப்படின்னா பழைய ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க, இல்ல உங்க நோட்ஸ் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஓகே, இப்போ வந்து பாஸ்வேர்ட் செக் டாட் py. ஸோ இப்போ நீங்க ஏதோ ஒரு வெப்சைட்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க, அதுக்கு வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லுது. பாஸ்வேர்டு கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் சொல்லும், என்னென்ன ரூல்ஸ்லாம் பார்த்திருக்கீங்க? Using of uppercase and lowercase letters, mixed Okay. symbols, ஓகே, என்ன இருக்கணும்? numbers. ஒன்னு ஒன்னா நான் நோட் பண்ண போறேன். ஒன்னு ஒன்னா சில Mix of பாஸ்வேர்ட்லாம் சில uppercase. பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா இது இன்வாலிட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடும், இல்லைன்னா வீக் பாஸ்வேர்டு நீங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடும் இல்லையா? அப்போ பாஸ்வேர்டுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க வெப்சைட்ல? ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லுங்க. கோ அஹெட் லக்ஷ்யா. லக்ஷ்யா Uppercase and lowercase letters. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், அட்லீஸ்ட் 1 லோயர் கேஸ் இருக்கணும் இல்லையா? ஆமாண்ணா. அப்பர் கேஸ் இருக்கணும்னா எல்லாமே அப்பரா இருக்கணும்னு கிடையாது. அட்லீஸ்ட் 1 அப்பர் கேஸ் லெட்டர், ரெண்டாவது அட்லீஸ்ட் 1 லோயர் கேஸ் லெட்டர் இல்லையா? ரைட், அடுத்து யாரோ சொன்னீங்க, என்னது? மினிமம் 8 digits இருக்கும். ஓகே, மினிமம் 8 கேரக்டர்ஸ் இல்லையா? 8 கேரக்டர்ஸ் லெங்த் இருக்கணும். ரைட், வேற என்ன பாத்திருக்கீங்க? அடுத்து ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். சேர்த்து சிம்பிளும் இருக்கு. ஓகே, யார் ராம்குமாரா ஃபர்ஸ்ட் சொன்னது? சொல்லுப்பா. கேரக்டரோட சேர்த்து சிம்பிளும் இருக்கும். ஓகே, அட்லீஸ்ட் 1 ஸ்பெஷல் கேரக்டர். கரெக்டா? கரெக்டாப்பா? கரெக்ட் சார். ரைட், அடுத்து ஸ்ரீராமா, யார் சொன்னது? நான் தானா? நம்பர்ஸ் ஏதாச்சும் எனி நம்பர். ஓகே, அட்லீஸ்ட் 1 நம்பர். வேற ஏதாவது இருக்கா? வேற யாருக்காவது வேற ஏதாவது திங்க் பண்ண முடியுதா? பாஸ்வேர்ட்னா இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? சரி, இப்போ யூசர் சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? ஓகே, சோ இப்போ யூசர் ஓகேமா, யூசர் வந்து இப்போ ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறாரு. பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுக்குறாரு? பாஸ்வேர்டை வந்து பாஸ்வேர்ட்னே கொடுக்குறாரு. ஓகே, பாஸ்வேர்டை வந்து பாஸ்வேர்ட்னே கொடுக்குறாரு. இது வேலிடான பாஸ்வேர்டா இன்வாலிடான பாஸ்வேர்டா? இன்வாலிட் சார். ஏன்? நம்ம மேல ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ் இல்லாட்டினா அப்பர் கேஸ் லோயர் கேஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஓகே, அதுல எந்த கண்டிஷன் இதுல சாட்டிஸ்ஃபை ஆகல?
அப்பர் கேஸ் இல்ல சார். அப்புறம் அப்பர் கேஸ் இல்ல, மொத கண்டிஷனே ஃபெயில் ஆயிடுச்சு இல்லையா? மொத கண்டிஷனே ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால ஸ்பெஷல் கேரக்டர் இல்ல, அதாவது லோயர் கேஸ் தவிர வேற எந்த இதையும் சாட்டிஸ்ஃபை ஆகல இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு வச்சுக்கலாமா? அட்லீஸ்ட் ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும்னு சொல்றோம், ஒரு அப்பர் கேஸ் கூட இல்ல. ரைட். இப்ப இந்த பாஸ்வேர்டு வேலிடா? இல்ல சார். ஏன்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு சார். ஆனா ஃபோர்த் கண்டிஷனும் ஃபிஃப்த் கண்டிஷனும் ஆகல. செகண்ட் தேர்ட்லாம் விட்டீங்களே, ஃபர்ஸ்ட்ல இருந்து நேரா ஃபோர்த்துக்கு போலாமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, தேர்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஃபோர்த் கண்டிஷன்ல அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்கு, அது சாட்டிஸ்ஃபை ஆகல. ஓகே, இப்போ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. என்னோட அப்ளிகேஷன்ல ஸ்பேஸும் ஒரு கேரக்டரா எடுத்து, அது ஸ்பெஷல் கேரக்டரா எடுத்து அதையும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. இது கரெக்டான பாஸ்வேர்டா? இன்னும் ஏதாவது கண்டிஷன் இருக்கா? நம்பர் ஏதாவது யூஸ் பண்ணணும் சார். இப்போ என் பாஸ்வேர்டு கரெக்டா தப்பா? இது வேலிட் பாஸ்வேர்டா இன்வாலிட் பாஸ்வேர்டா? கரெக்டா சார். வேலிட் Others? தான். இன்வேலிட் ஓகே, ஏன் இன்வாலிட்? சார். இது வேலிட்னா weak ஏன் வேலிட்னு password. சொல்லும்? ஓகே, ஏன் வீக் பாஸ்வேர்டு? சார் ஆட் பண்றவங்க ஈஸியா ஆட் பண்ணிடுவாங்கல்ல சார். ஓகே, ஆனா நான் இங்க மேல கண்டிஷன்ல நான் சொல்லல. என்னோட வெப்சைட்டுக்கு இந்த 5 தான் கண்டிஷன். இதை தவிர வேற ஏதாவது நான் 6வது ஒரு கண்டிஷன் வந்து பாஸ்வேர்டுன்றத பாஸ்வேர்டா வைக்க கூடாது அப்படின்னு கண்டிஷன் நான் சொல்லியிருக்கேனா? இல்ல சார். இல்ல. அப்போ அது சொல்லலைன்னா அதை செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அதுக்குதான் ஆரம்பத்திலேயே இவ்வளவுதானான்னு கேட்டேன். நீங்க இதுதான் ரூல்ஸ், இந்த 5 தான் ரூல்ஸ்ன்னு சொன்னீங்க. அப்போ இந்த 5 ரூல்ஸுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போறோம். 6வது ஒரு ரூல் வருது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 3 கேரக்டர் வந்து கன்சிக்யூட்டிவா இருக்கக்கூடாது. ஏ பி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இல்லைன்னா 111 3 கேரக்டர் வந்து கன்சிக்யூட்டிவா சேமா இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த ரூல்ஸ்லாம் நீங்க இன்னும் டிஃபைன் பண்ணல. அது ஒருவேளை நாளைக்கு டிஃபைன் பண்ணீங்கன்னா அந்த ரூலை என்ஃபோர்ஸ் பண்ணணும், அதுக்கு ப்ரோக்ராம் எழுதணும். இப்போ நீங்க சொன்னதுல இந்த 5 தான் கண்டிஷன். இந்த 5க்கு நம்ம ப்ரோக்ராம் எழுத போறோம். ஓகேவா? ஸோ என்னோட வெப்சைட்ல ஒரு பாஸ்வேர்டு வந்து வேலிடான பாஸ்வேர்டா இன்வேலிடான பாஸ்வேர்டா அப்படின்றத செக் பண்றதுக்கு இதுதான் கிரைட்டீரியா. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிடுச்சுன்னா அந்த பாஸ்வேர்டு வேலிடு, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு இன்வேலிட். ஓகே, ஸோ இதுல ஒரு ரைட். ஸோ இப்போ இதுல என்னென்னலாம் செக் பண்றோம் ஒன்னு ஒன்னா சொல்லுங்க. இந்த பாஸ்வேர்ட்ல என்னென்னலாம் செக் பண்றோம், என்னென்னலாம் தேவை, எதெல்லாம் கண்டுபிடிக்கணும்? இதுதான் ரூல்ஸ்ன்னு சொல்லியாச்சு. இதுதான் ஸ்ட்ரிங். இந்த பாஸ்வேர்டு வந்து வேலிடா இன்வேலிடான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அப்பர் கேஸ் இருக்கான்னு பார்க்கணும்னா. ஓகே, யூசர் அடுத்து லோயர் கேஸ் கொடுத்திருந்தா அது ஓகேன்னு இது எடுத்துக்கிறோம்னா. ஓகே. அது 8 கேரக்டர் இல்லனா அது கீழ அப்பர் கேஸ் இருக்கான்னு எப்படி பாக்குறது? யூசர் கொடுக்கும்போதே அப்பர் கேஸ்ல கொடுத்திருந்தா. இதுதான் யூசர் கொடுத்தது, பாஸ்வேர்டுன்னு தான் யூசர் கொடுத்துருக்காரு. நம்ம கீழ எரர் இதுல காட்டணும், யூ நாட் அந்த அப்பர் கேஸ் நீங்க கொடுக்கல அப்படின்ட்டு. அது ரைட், அது ரெண்டாவது. என்ன எரர் காட்ட போறோன்றது ரெண்டாவது. அப்பர் கொடுத்துருக்காங்களா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது?
தெரியலண்ணே. ஓகே ஒவ்வொரு லெட்டரா ஃபார் லூப்ல செக் பண்ணி அதுல அப்பர் கண்டுபிடிக்கும். ஓகே ஒவ்வொரு கேரக்டரா எடுத்து அந்த ஒவ்வொரு கேரக்டரும் அப்பரான்னு செக் பண்ணணுமா? ஆமா. ஓகே அடுத்து கண்டிஷன் ஓகே. ரெண்டாவது கண்டிஷன் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆ? இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றாங்க. என்ன பண்ணணும் புரியல. இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் சில ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஃபங்க்ஷன்? இப்போ நம்ம போன is ப்ரோக்ராம் alpha ஓகே அந்த மாதிரி ஆமா. இதுக்கு அப்பர் லோயருக்கு ஓகே அப்பர் லோயர் ஆல்பபெட்டுக்கு வந்து இஸ் ஆல்பா. ஓகே சரி நம்ம இப்ப எழுத ஆரம்பிப்போம். எழுத ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா எங்க நமக்கு பிரச்சனை வருதுன்றது தெரியும். ஃபார் கேரக்டர் இன் பாஸ்வேர்டு இப்ப என்ன எழுதணும்? இங்க என்ன எழுதணும்னு தெரியல அப்படின்னா அகைன் we will go back to the problem statement. இந்த பாஸ்வேர்ட் கரெக்டா தப்பா அப்படின்னு தெரியறதுக்கு எனக்கு என்னென்னலாம் நான் கால்குலேட் பண்ணணும்? இந்த பாஸ்வேர்டு வேலிடா இன்வேலிடான்னு தெரியறதுக்கு என்னென்ன கால்குலேஷன்லாம் நான் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து யூசர் 8 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் சார். 8 கேரக்டர் கொடுத்துருக்காரான்னு பார்க்கணும். ஈஸியானது. டைரக்டா ஸ்டெப் நம்பர் 3க்கு போயிட்டீங்க. பட் ஓகே அடுத்து அதுல லோயர் அப்பர் செக் பண்ணணும் சார். if character equal to upper case ஆன்னு பார்க்கணும் சார். சரி இஃப் கேரக்டர் ஈக்குவல் டு அப்பர் கேஸ் இப்படியா? என்ன பண்ணணும்? சரி சார். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து வேலிடா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன கால்குலேஷன்லாம் பண்ணணும்? சரி நான் ஒரு க்ளூ தரேன். என்னோட பாஸ்வேர்டு வேலிடா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என் பாஸ்வேர்ட்ல எத்தனை அப்பர் கேஸ் கேரக்டர் இருக்கு அப்படின்றது எனக்கு தேவை. ஏன்? திரும்ப சொல்லுங்க சார். ஸோ என்னோட பாஸ்வேர்டு வேலிடா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னோட பாஸ்வேர்ட்ல எத்தனை அப்பர் கேஸ் கேரக்டர் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும். இந்த இடத்துல 0. ஸோ என் பாஸ்வேர்டு கரெக்டா தப்பான்னு தெரியறதுக்கு என் பாஸ்வேர்ட்ல எத்தனை அப்பர் கேஸ் கேரக்டர் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும். ஏன் தெரியணும்? இங்க இந்த ப்ராப்ளம்ல நம்ம கிட்ட அப்பர் கேஸ் ஏதாவது ஒரு கேரக்டர் அப்பர் கேஸா இருந்தாலே போதும் சார். ஸோ தட் இப்ப அப்பர் கேஸ் 1 இருக்கணும் அண்ட் லோயர் கேஸ் 1 இருக்கணும் அண்ட் அப்படி செக் பண்ணணும். அந்த மாதிரி செக். ஓகே ஸோ இப்போ நான் ஒரு க்ளூ கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவு வருதுல்ல? ரைட். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் கால்குலேட் பண்ண போறோம்? என்னென்ன வேரியபிள்லாம் வேணும்? சும்மா கெஸ் பண்ணுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல. அப்பர் கேஸோட கவுண்ட்டுக்கும்
லோயர் கேஸோட கவுண்ட், ஓகே, சிம்பிளோட கவுண்ட், நம்பரோட கவுண்ட். ஓகே. நீங்க ஆன்சர் ஷியூரா சொல்றீங்களா, கெஸ் பண்றீங்களா? கெஸ் தான். சில டைம் நம்ம கெஸ் பண்றது கரெக்டா இருக்கும், நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். ஓகே, அதை மனசுலயே வச்சிட்டு இருக்க கூடாது. நான் இன்டர்வியூல எல்லாம் பல தடவை நான் சொல்லியிருக்கேன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சில டைம் வந்து ஆன்சர் வந்து நான் கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும், எனக்கு ஆன்சர் தெரியாது. ஆனா நான் சொல்லாம அமைதியா இருந்தேன்னா எனக்கு தெரியாதுன்றது இன்டர்வியூவர் கண்டுபிடிச்சிருவார். அதான் அர்த்தம். எனக்கு ஆன்சர் தெரியும் ஆனா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் தெரியாதுன்னு தான் அர்த்தம். நான் சொல்லாம உட்காந்துருந்தேன்னா தெரியாதுன்னு தான் அர்த்தம். அதுக்கு அது கான்பிடென்டாவும் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த ஆன்சர் வந்து எனக்கே டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. அப்போ நான் சொல்லும் போது ஆன்சர் இதுவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிடுவேன். சோ நான் என்ன கெஸ் பண்றேன், என் மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்றது நான் ஓரலா சொல்லிடுவேன். அது கரெக்டா இருந்ததுன்னா கரெக்ட், இல்லைன்னா தப்பு. தப்பா இருந்ததுன்னா என்ன தப்புன்றத இன்டர்வியூவர் சொல்லுவாங்க. இல்ல பாதி கரெக்ட் பாதி தப்புன்னா என்னன்றத அவங்க சொல்லுவாங்க. அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது பயங்கரமான தப்பு. தப்போ ரைட்டோ சொல்லிடணும். இப்ப நீங்க கெஸ் தான் பண்ணன்னு சொன்னீங்க, அந்த கெஸ் பண்ணதான் கரெக்டான ஆன்சர், ரைட்? சொல்லிடணும். கெஸ் பண்ணாலும் இதை நான் கெஸ் பண்றேன்றத சொல்லிடணும். அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது தான் பெரிய தப்பு. மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இப்ப என்ன வேணும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் கவுண்ட். ஓகே, அப்பர் கவுண்ட்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்பர் கவுண்ட் ஈக்குவல் டு 0, லோயர் கவுண்ட், அப்பர்னா லோயர் இருக்கணும் இல்லையா, லோயர் கவுண்ட் ஈக்குவல் டு 0. வேற என்ன வேணும்? கேரக்டர் லென்த். ஸ்பெஷல் கேரக்டர். ஓகே, பாஸ்வேர்ட் லெங்த் இல்லையா, நீங்க சொன்னதுதான். பட் பாஸ்வேர்ட் லெங்த்னு வச்சுக்கிறேன். பாஸ்வேர்ட் லெங்த் ஈக்குவல் டு 0. வேற என்ன தேவை? ஸ்பெஷல் கேரக்டர். ஸ்பெஷல் கேரக்டர் கவுண்ட் ஈக்குவல் டு 0. வேற என்ன தேவை? அட்லீஸ்ட் ஒரு நம்பர். ஓகே, அப்படியா இப்படியா? நம்பர் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் அட்லீஸ்ட் ஒன் நம்பர் கிடையாது? ஏன் நம்பர் கவுண்ட் ஈக்குவல் டு 0? ஏன்? வை? ஏன்னா பாஸ்வேர்ட்ல நம்ம எத்தனை நம்பர் வேணா கொடுக்கலாம்லண்ணா. ரைட், மேல இருக்கிற மாதிரி கீழேயும் போட்டுருங்க. அந்த ஆன்சர் சொன்னீங்கன்னா தட்ஸ் ராங். இப்ப நீங்க சொன்னதுதான் ஆன்சர். ஓகே, மேல எல்லாம் கவுண்ட் கவுண்ட்னு போட்டீங்க, கீழே அப்படியே போட்டுருங்களேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட்ஸ் ராங் ஆன்சர். அது சொல்லக்கூடாது, அது காப்பி பேஸ்ட் எரர். ஓகே, ரைட். ஸோ இன்டர்வியூவர் கிட்ட நீங்க ஒரு ஆன்சர் சொல்றீங்க அப்படின்னா ஏன் சொல்றோம் அப்படின்றத தெரிஞ்சு சொல்லணும். தெரியாம சொன்னீங்க அப்படின்னா இதுதான் போடுறேன்னு கெஸ் பண்றேன் அப்படின்றத ஐ திங்க் திஸ் இஸ் த ஆன்சர் அப்படின்றத சொல்லணும். ஐ திங்க்ன்றத சேர்த்து சொல்லணும். நீங்க சொல்ற ஒவ்வொரு ஆன்சருக்கு முன்னாடியும் ஐ திங்க்னு போடக்கூடாது. தட் மீன்ஸ் யூ லேக் கான்ஃபிடன்ஸ். நீங்க 10 ஆன்சர் சொல்றீங்க அப்படின்னா அதுல ஒரு 2 ஆன்சர்ல ஐ திங்க் அப்படின்னீங்கன்னா தட்ஸ் ஃபைன், பர்ஃபெக்ட்லி ஃபைன். 10 ஆன்சருக்கும் கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸலண்ட். ஆனா தப்பா இருக்கு அப்படின்னா நீங்க கெஸ் பண்றன்றத சேர்த்து சொல்லலாம். ஐ திங்க் திஸ் இஸ் த ஆன்சர். 10 கொஸ்டினுக்கும் அது ஆன்சரா சொல்லக்கூடாது. ஓகே, இதுல அப்பர் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? 5 வேரியபிள் சொல்லிட்டீங்க, பர்ஃபெக்ட். அப்பர் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்பர் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் கொடுத்திருக்க பாஸ்வேர்ட்ல அப்பர் கேஸ் இருக்கா? நோன்னு எப்படி சொன்னீங்க? ஒருவேளை கம்ப்யூட்டர் நோன்னு சொல்லியிருந்ததுன்னா கம்ப்யூட்டர் இதை எப்படி யோசிச்சிருக்கும்? if character equal to uppercase அப்படின்னா சார் அப்படி அததான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். போட்டுட்டு நான் இது கரெக்டானு கேட்டேன், நீங்க ஆன்சர் சொல்லல. சார் இதுதானே சொன்னீங்க. அப்பர் கவுண்ட் இஸ் equal to
ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸ் வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் பார்ப்பேன். ஓகே, நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நீங்க பாதியில வந்தீங்க இல்லையா, நிறைய கிளாஸ் வரல. இதுக்கு என்னோட கிளாஸ் இது ஐ திங்க் 2வது கிளாஸோ 3வது கிளாஸோ நான் உங்களை பாக்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வீடியோ எல்லாமே பார்க்கணும். ரைட். ஸோ இத்தனை கிளாஸ் வரலன்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலோவே பண்ண மாட்டோம். ஏன்னா நீங்க இத்தனை கிளாஸ் விட்டுட்டீங்க, நடுவில் வந்தீங்கன்னா கேட்ச் அப் பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி நாங்க அடுத்த பேட்சுக்கு வாங்க அப்படின்றது தான் சொல்லுவோம். ஓகே, நீங்க வீடியோவை பாருங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் வரீங்க, தட்ஸ் குட். ஆனா வீடியோவை பார்த்து விட்ட கான்செப்ட்லாம் கத்துக்கணும். ஓகே சார். ஓகே, இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அடுத்த பேட்ச் வந்து ஒரு 3-4 மாசத்துல ஸ்டார்ட் ஆகும். அடுத்த பேட்ச்ல வந்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா ஃபுல்லாவே கத்துக்கலாம். சரியா? ரைட். இப்போ இது அப்பர் கேஸ் கிடையாதுன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் பார்க்கும் போது என்ன பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டரா பார்த்தேன். பி அப்பர் கேஸா இல்ல லோயர் கேஸ், ஏ அப்பர் கேஸா கிடையாது, எஸ் அப்பர் கேஸா கிடையாது, எஸ் அப்பர் கேஸா கிடையாது, டபிள்யூ கிடையாது, ஓ கிடையாது, ஆர் கிடையாது, டி கிடையாது. சோ இதுல அப்பர் கேஸே கிடையாதுன்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். இதுல அப்பர் கேஸ் கிடையாது. உங்க மைண்ட் அப்படிதான் ப்ராசஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? இல்லையா? பார்த்த உடனே அதுல அப்பர் கேஸ் இல்ல அப்படின்னா மைண்ட் அப்படிதான் ப்ராசஸ் பண்ணிருக்கோம், கம்ப்யூட்டரும் அப்படிதான் ப்ராசஸ் பண்ணும் இல்லையா? சோ ஹவு டு வி டிரான்ஸ்லேட் தட் இன்டு அ ப்ரோக்ராம்? என்ன எழுதுறது? இதுல எத்தனை அப்பர் கேஸ் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா கேரக்டர் வந்து அப்பரான்னு செக் பண்ணிட்டு சப்போஸ் அப்பரா இருந்தா அதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ற மாதிரி ப்ரோக்ராம். ஓகே, ரைட். எப்படி எழுதலாம்? சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். எப்படி எழுதலாம்? அவங்க சொன்ன ஆன்சர் வந்து என்னன்னா ஒவ்வொரு கேரக்டரும் அப்பரா இருக்கான்னு செக் பண்ணணும். அப்பரா இருந்துச்சுன்னா அந்த வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். அதுதான் அவங்க சொன்ன ஆன்சர். எஸ், கோ ஹெட். If ch dot upper ஓகே, upper function and then upper plus equal to 1 equal to plus வருமா இல்ல plus equal to வருமான்னு பிளஸ் தெரியல. ஈக்குவல் டு தான் வரும். சோ பிளஸ் ஈக்குவல் டுன்னு ஒரு ஆபரேட்டர் இருக்கு. இந்த பிளஸ் ஈக்குவல் டு நாலும் அப்பர் கவுண்ட் ஈக்குவல் டு அப்பர் கவுண்ட் பிளஸ் 1 ரெண்டும் ஒண்ணுதான். இந்த 2 லைனும் ஒண்ணுதான். சோ இந்த 2வது லைனை சிம்பிளிஃபை பண்றது தான் முதல் லைன். அவ்வளவு பெருசா டைப் பண்ண வேண்டாம். அதாவது அந்த வேரியபிளை we are incrementing by 1. ஒருவேளை இங்க 2 இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்பர் கிளேஸ் பிளஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஒரு வேரியபிளை அதே வேரியபிள் கூட ஆட் பண்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பிளஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளைடு ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, டிவைட் ஈக்குவல் டு, இந்த மாதிரி மாடுலஸ் ஈக்குவல் டு, இது எல்லாமே போடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுனால நான் ஃபர்ஸ்ட் 1 யூஸ் பண்ணல. லைன் நம்பர் 17ம் 18ம் சேம். ஓகே, நீங்க 17 யூஸ் பண்றதுனா யூஸ் பண்ணிக்கோங்க, வெல் அண்ட் குட். நான் ஐ மீன் இதுக்கு முன்னாடி போட்டது இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் இதை தான் யூஸ் பண்ண போறேன், அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுனால. சரி, ch dot is upper. ஓகே. அப்பரா இஸ் அப்பரா ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு இஸ் முன்னாடி அப்பர் தான் சொன்னேன் ஆக்சுவலா. வெயிட், பிரதீபா. நீங்க இஸ் ஆல்பா சொல்லி தரையில நான் நோட் பண்ணேன் சார். அது சரி. ஓகே, ரைட், நோட் பண்ணீங்க, ஃபைன். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? கெஸும் பண்ணலாம், தப்பு இல்லை. ரெண்டுத்துக்கும் அப்பருக்கும் இஸ் அப்பருக்கும் என்ன வித்தியாசம்? இஸ்னா ஒருவேளை அப்படி சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, லக்ஷ்யா. நான் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ்ல அப்படி ஒன்று இருக்கணும், அதனால இஸ் அப்பர் யூஸ் பண்றோம். அப்புறம் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணலாம்ல. இதுவும் பைத்தான் ஃபங்க்ஷன் தான் இருக்குல்ல, எரர் காட்டலையே. அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இல்லாமலாம் இல்லை, இருக்கிறத தான் நம்ம யூஸ் பண்றோம். அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. ஸ்ட்ரிங் மெத்தடுக்கு இஸ் ஆல்பா தான் சார் நினைக்கிறேன்.
இஸ் அப்பர். இது மேபி சேஞ்ச் பண்ணும் சார். அப்புறம் ஓகே, அது அது வந்து செக் பண்ணும். ஓகே, குட். இதுதான் ஆன்சர். அப்பர் அப்படின்னா இப்போ இதுக்கு மேல மவுஸ் வைக்கிறேன், என்ன நடக்குதுன்னு படிங்க. என்ன நடக்குது? கன்வெர்ட் டு அப்பர் கேஸ். சோ கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்க அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுது, ரைட்? இஸ் அப்பர். இப்ப என்ன சொல்லுது? அப்பரான்னு செக் பண்ணுது. அப்பரான்னு செக் பண்ணுது. சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கும் சாப்பிட்டுவான்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒன்னு இன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்னு கொஸ்டின். வார்த்தை ஒண்ணுதான், சாப்பாடுன்றது ஒண்ணுதான். சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கும் சாப்பிட்டுவான்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த வித்தியாசம் தான் இது. அப்பர் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன், டூ சம்திங், அது இன்ஸ்ட்ரக்ஷன். இஸ் அப்பர் அப்படின்றது சாப்பிட்டியா, அது வந்து ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு ஆன்சர் ஐதர் எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரைட்? இதுதான் வித்தியாசம். ஓகேவா? இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறந்துட்டீங்க. இதெல்லாம் மறக்க கூடாது. நோட் புக்ல எழுதி வச்சு எப்பயுமே ஞாபகம் இருக்கணும், அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ண சொல்றது. சரியா? ஓகே, இது அப்பர் கேஸ் கவுண்ட் பண்ணிட்டோம். இந்த கவுண்ட் பண்ணதை வச்சு என்ன பண்றது? இந்த அப்பர் கவுண்ட் வேரியபிளை வச்சு என்ன பண்றது? இந்த கவுண்ட் வந்து ஈக்குவல் டு 1 இருந்தாலே போதும் சார். நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது பாஸ் ஆகும். பாஸ் ஆச்சுன்னா பாஸ் அது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம செக் பண்ணணும் சார். லோயர் கேஸ்க்கு செக் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன், அதுல எத்தனை கேபிட்டல் லெட்டர் இருக்கு? 2 கேபிட்டல் லெட்டர். ஓகே, இந்த பாஸ்வேர்டு வேலிடா, இந்த அப்பர் கேஸ் கண்டிஷன் பாஸ் ஆச்சா ஃபெயில் ஆச்சா? இந்த கண்டிஷன் வந்து பாஸ் ஓகே, ரைட். அப்போ இந்த அப்பர் கவுண்ட் வேரியபிளை வச்சு என்ன பண்ண போறோம்? முன்னாடி கேட்ட क्वेश्चन தான் நான் திரும்ப கேக்குறேன். அப்பர் கவுண்ட் வந்து greater than 1 இருந்தா, இல்ல greater than 0 இருந்தாலே நமக்கு வந்து இந்த நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட்ல கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் இது வந்து பாஸ் ஆகும். ரைட். சோ ஈக்குவல் டு 1 செக் பண்ண கூடாது. என்னோட பாஸ்வேர்ட்ல 2 கேபிட்டல் லெட்டர் இருந்தாலும் ஓகே தான், அட்லீஸ்ட் 1 இருக்கணும். 2 இருந்தா தப்பான்னா கிடையாது. 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அட்லீஸ்ட் 1 இருக்கணும். அதுதான் கண்டிஷன் இல்லையா? ரைட். சோ அப்பர் கேரக்டர் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம். வேற என்ன பண்ணணும் அடுத்து? அப்பர் கவுண்ட் வேரியபிளை வச்சு என்ன பண்ண போறோம்னு பார்த்துட்டோம், அது ஃபார் லேட்டர். இப்போ என் கேரக்டர்ல, என்னோட ஸ்ட்ரிங்ல இது அப்பரா இல்லையான்னு பார்த்தாச்சு. அப்பர் கவுண்ட் வேரியபிளை இன்கிரிமெண்ட் பண்ணியாச்சு. வேற என்ன பண்ணணும்? அடுத்து லோயர். ஓகே, அது எப்படி செக் பண்றது? elif போட்டு எஸ், elif கேரக்டர் வந்து லோயரா அப்படின்னு பார்த்தோம்னா, லோயர் அப்படின்னா லோயர் கவுண்ட் ஈக்குவல் டு லோயர் கவுண்ட் பிளஸ் 1. கரெக்டா? ரைட். வேற என்ன பண்ணணும்? இதுதான் என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். வேற என்ன பண்ணணும்? பாஸ்வேர்ட் லென்த் greater than or equal to 8 இருக்கும். ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? லென்த் கவுண்ட் ஃபங்க்ஷன் இல்லைன்னா லென்த் ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணணும். ஓகே, அந்த கேரக்டரோட லென்த் கண்டுபிடிக்க. வெரி குட். எங்க யூஸ் பண்ணணும்? அந்த கொடுத்திருக்கிற இன்புட்ல செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, எந்த லைன்ல இப்ப நான் ப்ரோக்ராம் எழுதணும்?
20 இல்லையா? Okay. அதே மாதிரி early ஓகே. சோ இந்த ஃபார் லூப் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் லூப் ரன் ஆகும் இல்லையா? பீன்ற வேர்டுக்கு ரன் ஆகும், ஏன்ற வேர்டுக்கு ரன் ஆகும், கேரக்டருக்கு ரன் ஆகும், எஸ் WORD 8 தடவை இந்த லூப் ரன் ஆகும் இல்லையா? இந்த பாஸ்வேர்டோட லெங்க்த்தை 8 அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லெங்க்த்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அத ஃபார் லூப்புக்குள்ள போடணுமா, ஃபார் லூப்புக்கு வெளியவே போடலாமா? வெளியில தான் சார். வெளியில போடலாம் இல்லையா? 8 தடவை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு தடவை கண்டுபிடிச்சா போதும்ல. அத ஃபார் லூப்புக்குள்ள போடணும்ன்ற அவசியம் கிடையாது. ஃபார் லூப்புக்குள்ள போட்டா தப்பு கிடையாது, ஒரே அவுட்புட் தான் வரப்போகுது. 8 தடவை கண்டுபிடிச்சா தப்பா? வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லையா? பாஸ்வேர்டோட லெங்த் வந்து பாஸ்வேர்ட் டாட் லென்னா இல்ல லென் ஆஃப் பாஸ்வேர்டு, லென் ஆஃப் பாஸ்வேர்ட் இப்படி கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்ட்ரிங்கோட லெங்க்த்தை இப்படிதான் கண்டுபிடிக்கணும். லென் ஆஃப் பாஸ்வேர்டு இப்படி போட்டீங்கன்னா பாஸ்வேர்ட் லெங்த் வந்து 8ன்னு வந்துடும். சரியா? இப்போ மீதி 2 நான் ஹோம்ஒர்க்கா கொடுத்துட்றேன். அட்லீஸ்ட் 1 ஸ்பெஷல் கேரக்டர், அட்லீஸ்ட் 1 நம்பர், அதை வந்து ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. அப்போ என் ப்ரோக்ராம் இப்போ என்னோட ப்ரோக்ராம்ல இருக்கிற கண்டிஷன் 3 கண்டிஷன் தான். 3 மட்டும்தான், லாஸ்ட் 2 ஹோம்ஒர்க். லாஸ்ட் 2னா லாஸ்ட் 2 மட்டும் பண்ணக்கூடாது, 5மே சேர்த்து பண்ணணும். சரியா? உங்க ஹோம்ஒர்க் வந்து 5மே சேர்த்து பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் 3க்கு மட்டும் இப்போ நான் ப்ரோக்ராம் எழுதுறேன். லாஸ்ட் 2க்கும் சேர்த்து நீங்க ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வாங்க. தட் மீன்ஸ் இதுல ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி நான் விட்டுறேன். ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்டை மட்டும் ஃபில் பண்ணிருக்கேன், அடுத்த 2 ஓப்பனா விட்டுருக்கேன். யூ நீட் டு ஃபில் இட் அப். ரைட்? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எத்தனை அப்பர் கேஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு, எத்தனை லோயர் கேஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த 2 வேரியபிள் தேவையே கிடையாது, ரிமூவ் பண்ணிட்டேன். என் ப்ரோக்ராமுக்கு அது தேவை கிடையாது, உங்க ப்ரோக்ராமுக்கு அது தேவை. ரைட்? இப்போ என்ன பண்ணணும்? எத்தனை அப்பர் கேஸ் எத்தனை லோயர் கேஸ், அந்த ஸ்ட்ரிங்ல எத்தனை லெங்த் இருக்குன்றது கண்டுபிடிச்சாச்சு. வாட் இஸ் நெக்ஸ்ட்? அட்லீஸ்ட் 1 அப்பர் கேஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம்ல. ஸோ இப்போ அதுக்கு வந்து கண்டிஷன் போடணும்ல. என்ன பண்ணணும்? இஃப் அப்பர் கேஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அண்ட் அந்த மாதிரி போட்டு எல்லா கேஸும் போடணும். போட்டா அட்லீஸ்ட் 1 கேரக்டரா இருந்தா அது வேலிடான பாஸ்வேர்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே. இப்போ நீங்க ஒரு வெப்சைட்ல போட்டு ஒரு பாஸ்வேர்டு போடுறீங்க, அது கீழே எரர் என்ன சொல்லும்? எல்லாமே ஸ்மால்ல போட்டீங்க, பாஸ்வேர்டு அப்படின்னு போட்டீங்க, கீழே என்ன எரர் சொல்லும்? என்னென்ன மாதிரி எரர்லாம் பார்த்திருக்கீங்க? You didn't use lower case letters or mix special character அந்த மாதிரி. ஓகே, ரைட். வேற மத்தவங்க என்னென்னலாம் பார்த்திருக்கீங்க? என்னென்ன எரர்லாம் பார்த்திருக்கீங்க? சொல்லுங்க. இப்ப யாரும் அன்மியூட் பண்ணீங்க. எஸ், கோ ஹெட். Your password must be at least 8 character அந்த மாதிரி. ரைட். மத்தவங்க என்னெல்லாம் பார்த்திருக்கீங்க? சம் செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாம ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு எரர் சொல்லும். என்ன மாதிரி எரர்லாம் பார்த்திருக்கீங்க? இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லிதான் ஆகணும். கட்டாயமா பார்த்திருப்பீங்க, பார்க்காமலாம் இருந்திருக்க மாட்டீங்க. எத்தனை வெப்சைட்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா? அட்லீஸ்ட் ஜிமெயில்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா இந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது இல்லையா? என்ன எரர் பார்த்திருக்கீங்க? யார்கிட்ட கேட்கலாம்? ராம்குமார். பேசணும்பா. எனக்கு ஒரு பக்கம் தொண்டை சரியில்லை, இன்னொரு பக்கம் பல்லு வலியா இருக்குது. இதுல நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் பெயினா இருக்கு, பட் ஸ்டில் நான் அப்பப்போ இங்க கை வைக்கிறத பார்த்திருப்பீங்க.
பெயினா இருக்கு, அதனால கை வைக்கிறேன். சதீஷ். பாஸ்வேர்ட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்டட் அந்த மாதிரி வரும். ஆல்வேஸ் ஆல்ரெடி இது பண்ண மாதிரி வரும் சார். நான் அக்கௌண்ட்டே இப்பதான் கிரியேட் பண்றேன். அப்புறம் எப்படி பாஸ்வேர்டு ஏற்கனவே இருக்கும்? நான் இப்பதான் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். என்ன எரர் பார்த்திருக்க? நீங்க பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணும் போது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். ஏற்கனவே இருக்கிற பாஸ்வேர்டை போடக்கூடாது அப்படிலாம் சொல்லும். ஆனா அக்கௌண்ட்டே நான் இப்பதான் கிரியேட் பண்றேன். நீங்க பாஸ்வேர்டு வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துட்டீங்க. என்ன எரர் மெசேஜ் பார்த்திருக்கீங்க? சரி, ரைட். ஃபர்ஸ்ட் 2 பேர் சொன்னாங்களா, அதுதான் ஆன்சர். உங்க பாஸ்வேர்ட்ல அட்லீஸ்ட் ஒரு அப்பர் கேரக்டர் இருக்கணும், உங்க பாஸ்வேர்ட்ல அட்லீஸ்ட் ஒரு லோயர் கேரக்டர் இருக்கணும் அப்படி சொல்லுமா? இல்லைன்னா நீங்க போட்டிருக்க கொடுத்த பாஸ்வேர்டு தப்பு அப்படி சொல்லுமா? என்ன சொல்லும்? ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் இல்லையா? நீங்க போட்ட பாஸ்வேர்டு தப்புனா இந்த 3 காரணத்துல என்னவா வேணா இருக்கலாம். என்னன்றதை யூசருக்கு சொல்லணும். அப்பதான் யூசருக்கு புரியும். நீங்க வந்து அப்பர் கேஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஓ நான் அப்பர் கேஸ் கொடுக்கணுமா அப்படின்றது யூசருக்கு அப்ப தெரியும். அப்போ அப்பர் கேஸ் போய் கொடுப்பாரு. நீங்க ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்கல அப்படின்னா, ஓ ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்கணுமா, ஓகே. நீங்க கேரக்டர் லெங்த் வந்து நாங்க 8 கேரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்றோம், நீங்க 5 தான் கொடுத்துருக்கீங்க, ஓகே இன்னொரு 3 கேரக்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படிதான் சொல்லணும் இல்லையா? கீப்பிங் தட் இன் மைண்ட், இப்போ இங்க என்ன கண்டிஷன் போட்டு யூசருக்கு எரர் பிரிண்ட் பண்ணலாம்? ஆனா ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்க. ஓகே, இப்போ ஒரு வெப்சைட்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்க. புரியலன்னா அது ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட் பண்ண கேட்டுருங்க, கூச்சப்படாம கேட்டுருங்க. ஓகே, ஒரு வெப்சைட்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்க. அதுல வந்து பாஸ்வேர்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 தான் ரூல்ஸ் நாங்க போட்டிருக்கு. அட்லீஸ்ட் யுவர் பாஸ்வேர்ட் ஷுட் கண்டெயின் அட்லீஸ்ட் 1 அப்பர் கேஸ், அட்லீஸ்ட் 1 லோயர் கேஸ் அண்ட் மினிமம் 8 கேரக்டர் லெங்த். இந்த 3 தான் கண்டிஷன் போட்டிருக்கு. நீங்க பாஸ்வேர்டு போடும் போது ஸ்மால் லெட்டர்ல பாஸ்வேர்டு அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து இன்வாலிட். அதுக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் காட்ட போகுது. நீங்க கொடுத்துருக்க பாஸ்வேர்டு தப்பு அப்படின்னு எரர் மெசேஜ் காட்ட போகுது. அந்த எரர் மெசேஜ் என்னவா இருக்கும்னு கேட்டேன். பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட் காட்டும். அப்படி காட்டுமா? இன்கரெக்ட்னா அதுக்கு 3 ரீசன்ல என்னவா வேணா இருக்கலாம். அப்பர் கேஸ் கொடுக்காம இருக்கலாம், லோயர் கேஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம். இப்ப யூசர் எல்லாமே அப்பர் கேஸ்ல கொடுத்துட்டாலும் தப்பு தான், எல்லாத்தையும் லோயர் கேஸ்ல கொடுத்துட்டாலும் தப்பு தான், எல்லாமே நம்பரா கொடுத்துட்டாலும் தப்பு தான். அப்ப யூசர் என்ன தப்பு பண்ணாரு? அந்த எரர் மெசேஜ்ல யூஸ் ஆஃப் அட்லீஸ்ட் 1 அப்பர் கேஸ் 1 சிம்பிள் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ 19வா நீங்க கொடுத்த பாஸ்வேர்டு தப்பு அப்படின்னா நீ எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்ற மாதிரி. எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேங்கிறேன் கரெக்டா சொல்றா, அந்த காமெடி தெரியுமா? அந்த மாதிரி தான் ஆயிடும். நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னா எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ என்ன தப்புன்றத சொல்லணும். நீங்க பாஸ்வேர்ட்ல அட்லீஸ்ட் ஒரு அப்பர் கேஸ் கொடுக்கணும், நீங்க கொடுக்கல. அட்லீஸ்ட் ஒரு லோயர் கேஸ் கொடுக்கணும், நீங்க கொடுக்கல. அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துருக்கணும், நீங்க கொடுக்கல. 8 கேரக்டர் இருக்கணும், அட்லீஸ்ட் 8 கேரக்டர் இருக்கணும், நீங்க கொடுக்கல, கம்மியா கொடுத்துட்டீங்க அப்படின்னு யூசர் என்ன தப்பு பண்ணாரோ கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணணும். நீங்க கொடுத்தது தப்பு அப்படின்னா என்கிட்ட 5 கண்டிஷன்ல இருக்கு. அந்த 5 கண்டிஷன்ல யூசர் என்ன தப்பு பண்ணாரு, எந்த கண்டிஷன் மீட் ஆகல, அதை யூசர் கிட்ட தெளிவா சொல்லணும். நீங்க ஹோம்ஒர்க் என்கிட்ட காட்டுறீங்க, நீ பண்ணது தப்புப்பா அப்படின்னா அதுல உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லையா? என்ன தப்பு, எந்த லைன்ல தப்பு, என்ன தப்பு, அது சொன்னாதான்
உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா? அப்பதான் எரர் மெசேஜ் கிளியரா இருக்கும். அததான் நீங்க பல வெப்சைட்லயும் பார்த்திருப்பீங்க. பார்க்கலாம்னா ஏதோ ஒரு வெப்சைட்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பாருங்க. எரர் மெசேஜ் வந்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. பாஸ்வேர்டை டைப் பண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்ப சொல்லுங்க, இங்க நான் என்ன பண்ணணும்? ப்ளீஸ் என்டர் அட்லீஸ்ட் ஒன். அட்லீஸ்ட் ஒன் அப்பர் கேஸா? அப்பர் அண்ட் லோயர். அப்பர் அண்ட் லோயர் கேஸ். இது கரெக்டா? எல்ஸ்ல போடணும் சார். இப்போ கரெக்டா? இல்ல Okay. எல்ஸ் வந்து இதுவும் தப்புதான். இது கரெக்ட் கிடையாது. இது தப்புதான். எதை பேஸ் பண்ணி இப்ப எரர் சொல்லணும்? அப்பர் லோயர். அப்பர் கவுண்ட். அப்பர் கவுண்ட். ஓகே, அப்பர் கவுண்ட பேஸ் பண்ணி எப்படி எரர் சொல்லலாம்? கண்டிஷன் என்னவா இருக்கணும்? எப்படி போடலாம்? அப்பர் கவுண்ட்ல அட்லீஸ்ட் 1 இருக்கணும் சார். ஓகே, அப்ப அட்லீஸ்ட் 1 இருக்கணும்னா எப்படி போடுறது? If upper count greater than or equal to 1. இருந்துச்சுன்னா அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து வேலிட். and lower count greater than or equal to 1 ரெண்டுமே போடணும் சார். ஓகே, இருந்துச்சுன்னா இது வந்து வேலிடான பாஸ்வேர்ட். எல்ஸ் else வந்து password must have at least one upper case or தெளிவா சொல்லணும். அப்பர் கேஸ் கொடுக்கல, இல்லனா லோயர் கேஸ் கொடுக்கல, அப்படி தெளிவா சொல்லணும். 19 எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது இல்லையா? அப்போ தனியா போடணும். ஓகே, அதான் என்ன போடணும்? அப்பர் கேஸ் இல்லனா அப்பர் கேஸ் இல்ல அப்படின்னு சொல்லணும். லோயர் கேஸ் இல்லனா லோயர் கேஸ் இல்ல அப்படின்னு சொல்லணும். என்ன பண்ணலாம்? எஸ் ராம் சார். ஸ்ரீராம் ப்ரோக்கு வெளியே போயிருச்சான் சார், அக்செப்ட் பண்ணுவீங்க? எனக்கு ரெக்வஸ்டே வரலையேப்பா. ஜாயின் பண்ண சொல்லு, வந்தா அக்செப்ட் பண்றேன். சரி, அடுத்த கிளாஸ்க்கு உங்களை எல்லாரையும் நான் டிஃபால்ட்டா ஆட் பண்ணி வச்சிடுறேன். அப்பதான் போன கிளாஸ்ல நடந்த இஷ்யூ மாதிரிலாம் நடக்காது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜாயின் பண்ற மாதிரி வச்சிடறேன். எனக்கு டைம் இல்லை, அதனால பண்ண முடியல. இன்னைக்கு பண்ணிடலான்னு பாக்குறேன். ஜாயின் பண்ண சொல்லுப்பா. ஜாயின் பண்ணா நான் அக்செப்ட் பண்றேன். இங்க ரெக்வஸ்ட் எனக்கு வரல, வந்துச்சுன்னா நான் அக்செப்ட் பண்ணிடுவேன். வந்துச்சுன்னா எனக்கு ஆக்சுவலி நோட்டிபிகேஷன் டிங்னு சவுண்டு கேட்கும். நான் 2 ஸ்கிரீன் வச்சிருக்கேன் அப்படின்றதுனால வந்தாங்கன்னா எனக்கு தெரியும். நான் இன்னொரு ஸ்கிரீன்ல பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிடுவேன். வரல. ஓகே சார். ஓகேவா? சரி, இந்த கண்டிஷன் வந்து போட முடியாது. ஏன்னா எல்ஸ்ல வந்து நீங்க எல்லாத்தையும் சேர்த்து போடுவீங்க. அப்போ இந்த கண்டிஷன் கரெக்ட் கிடையாது. ரைட். இஃப் அப்பர் கவுண்ட் தான் என்ன பண்ணணும்? equal to 0. எஸ். அட்லீஸ்ட் 1 அப்படின்னா கண்டிஷன்ல 1 வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. ரைட்? சென்டென்ஸ்ல 1 இருக்கு, அப்ப கீழே வந்து நான் 1 போடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அது தப்பு. என்ன ப்ராப்ளம சால்வ் பண்ண போறோமோ அதை தான் பார்க்கணும். கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே ஆன்சர்ல வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஓகே, அப்பர் கேஸ் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் என்ன பிரிண்ட் பண்ணணும்? upper case not present. ரைட். இந்த மாதிரி your password must contain at least one uppercase character. கரெக்டா? Is this right? Yes.
யாருக்காவது இதுல கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல இதுதான் கரெக்ட்னு தோணுதா? வாட் யூ திங்க்? ஸ்ரீவதனி, வாட் யூ திங்க்? ரொம்ப நேரம் ஆன்சர் சொல்லிட்டு இருந்தீங்க. வாட் யூ திங்க்? இது கரெக்ட் தான் சார். இதுலயே வந்து நம்ம கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 போட்டாலும் இதே மாதிரி பண்ணலாம். ஓகே, கிரேட்டர் தென் 1 ஈக்குவல் டு 1 போட்டா சரி. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 போடுறேன். ரைட் ரைட். இப்போ என்ன செக் பண்றோம் இந்த கண்டிஷன்ல? இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா நம்ம இங்க வந்து அவங்கள்ட்ட இதை சொல்ல தேவையில்லை சார். நெக்ஸ்ட் நம்ம லோயர் கேஸ் லோயர் கவுண்டேஷன். ஓகே சரி. இப்போ உங்க மைண்ட்ல ஒரு தாட் இருக்குல்ல, உங்களுக்கு நான் கொடுக்குற சஜஷன் வந்து என்னன்னா, அந்த தாட்டை நீங்க நினைக்கிறது தப்பு, அதுல பிரச்சனை வரும். நான் இப்பயே சொல்லிடுறேன், அதுல பிரச்சனை வரும். இதை நீங்க ப்ரோக்ராமா எழுதி பார்த்துட்டு என்ன பிரச்சனை வரும்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியுதா? நீங்க எழுதின ப்ரோக்ராம், நீங்க மைண்ட்ல இப்ப வச்சிருக்க ப்ரோக்ராம டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி என்ன வருதுன்னு பாருங்க. உங்களுக்கு அதுல நிறைய விஷயம் கத்துக்க முடியும். அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும், அப்பதான் கத்துக்க முடியும். இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே விட்டீங்கன்னா கத்துக்க முடியாது. புரியுதா? ரைட். சரி, அது ஸ்ரீவதனி மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது. அவங்க சொன்ன ஆன்சரை நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கும்போது யூ வில் லேர்ன் சம்திங். அப்பர் கேஸ் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல அப்பர் கேஸ் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைன்னா யுவர் பாஸ்வேர்ட் மஸ்ட் கண்டெயின் அட்லீஸ்ட் 1 அப்பர் கேஸ். எதுவுமே இல்லைன்னா தானே அப்பர் கேஸ் கவுண்ட் வந்து 0ன்னு இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த பாஸ்வேர்ட்ல வந்து நான் பாஸ்வேர்ட்னே வச்சிருக்கேன். தட் மீன்ஸ் இதுல அப்பர் கேஸ் எதுவுமே இல்லை. அப்போ இது யுவர் பாஸ்வேர்ட் மஸ்ட் கண்டெயின் அட்லீஸ்ட் 1 அப்பர் கேஸ்ன்னு சொல்லிடும். வேற என்ன எழுதணும் நான் கண்டிஷன்? என் ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சா? வேற ஏதாவது பண்ணுமா? எல்எஃப்ல வந்து லோயர் கவுண்ட் சொல்ற மாதிரி ரைட். எல்இஃப் லோயர் கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா யுவர் பாஸ்வேர்ட் மஸ்ட் கண்டெயின், அதே தான் லோயர் அப்பருக்கு பதிலா லோயர் இல்லையா? யுவர் பாஸ்வேர்ட் மஸ்ட் கண்டெயின் அட்லீஸ்ட் 1 லோயர் கேஸ் கேரக்டர். முடிஞ்சிச்சா? வேற ஏதாவது பண்ணுமா? அந்த மினிமம் 8 கேரக்டருக்கு ஆ மினிமம் 8 கேரக்டர்ஸ் ஓகே, அதுக்கு என்ன பண்ணோம்? பாஸ்வேர்ட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 8. ஓகே, எது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 8? லென்த் ஆஃப் த பாஸ்வேர்ட். ஓகே, திரும்ப இன்னொரு தடவை யோசிச்சு சொல்லுங்க. எது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 8? லென்த் ஆஃப் பாஸ்வேர்ட். நீங்க சொல்றது எதையுமே நான் தப்புன்னுலாம் சொல்லல. இன்னொரு தடவை யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்றேன். பாஸ்வேர்டோட லென்த் வந்து கிரேட்டர் தேன் ஆர் 8 ஈக்குவல் டு 8 இருக்கணும். கரெக்ட், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இன்னொரு தடவை யோசிச்சு சொல்லுங்க. பாஸ்வேர்ட் லெங்த் கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிச்சாச்சா? ஆல்ரெடி அங்க கண்டுபிடிச்சிருக்கோம் லைன் நம்பர் 12ல. ஓகே, அப்ப இங்க நான் ஏன் திரும்ப கண்டுபிடிக்கணும்? ஒரு வேரியபிள்ல தான் அதோட வேல்யூ இருக்குல்ல தானே, அப்புறம் ஏன் அதை திரும்ப கண்டுபிடிக்கணும் இல்லையா? லென் ஆஃப் பாஸ்வேர்டு தான் கரெக்ட் தான், அதை தான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோமே, அதை ஏன் திரும்ப கண்டுபிடிக்கணும்? அதுதான் ஒரு வேரியபிள்ல போட்டு வச்சிருக்கோம்ல.
அங்க வந்து லென்த் தான் நான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்க வந்து செக் பண்ணணும் வெதர் இட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 8 அப்படின்னு. கரெக்ட். நீங்க லென் ஆஃப் பாஸ்வேர்டுன்னு சொன்னீங்கல்ல, லென் ஆஃப் பாஸ்வேர்டு கிடையாது, வி ஷுட் யூஸ் திஸ் வேரியபிள். ஓகே ஓகே. ஸோ அதுதான் பிரச்சனை. நீங்க திரும்ப இன்னொரு தடவை லென் ஆஃப் பாஸ்வேர்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே கண்டுபிடிச்சு ஒரு வேரியபிள்ல வச்சிருக்கீங்க, அதை தான் எடுத்து யூஸ் பண்ணணும். திரும்ப லென்த்தை வந்து கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இங்க என்ன போடணும்? ம் greater than or equal to 8. ஓகே, இருந்துச்சுன்னா இதுல less than or equal to 8 போட்டு இங்க எரர் பண்ணுவோம். லெஸ் தான் போடணும். நான் சும்மா கிரேட்டர் தான் போட்டு வச்சேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்கலான்ட்டு. அது நான் சும்மா போட்டது. ஓகே, நான் போட்டேன்றதுனால அது கரெக்ட்னுலாம் அர்த்தம் கிடையாது. உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நான் போட்டது. கரெக்டா வளவிரிச்சா மாட்டிக்கிட்டீங்க. சிம்பிள். ஸோ இன்டர்வியூல இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நீங்க அதை யோசிச்சுதான் சொல்லணும். ஒருத்தர் போட்டாங்க அப்படின்றதுனால அது கரெக்ட்னுலாம் அர்த்தம் கிடையாது. நான் வேணும்னே தப்பா தான் போடுவேன், நீங்க யோசிச்சுதான் ஆன்சர் பண்ணணும். ரைட். பாஸ்வேர்ட் லெங்த் 8 விட கம்மியா இருந்ததுன்னா யோர் பாஸ்வேர்ட் லெங்த் இஸ் லெஸ் தேன் 8. முடிஞ்சிச்சா? வேற ஏதாவது பண்ணுமா? எஸ் சதீஷ். சார் இப்போ யூசர் பாஸ்வேர்டு கொடுக்குறாங்க, 8 கேரக்டர் கொடுக்கறதுக்கு பதிலா 5 கேரக்டர் கொடுக்குறாங்க, ரிமைனிங் 3 கேரக்டர் கொடுக்கணும். அதை எப்படி சார் பிரிண்ட் பண்றது? அதான் யுவர் பாஸ்வேர்ட் லெங்த் இஸ் லெஸ் தென் 10, சாரி லெஸ் தென் 8. 8க்கு கம்மியா கொடுத்துருக்கீங்க. சென்டென்ஸை வேணா மாத்திக்கலாம். யுவர் பாஸ்வேர்ட் must be at least 8 must contain at least 8 characters. இல்லையா? இப்ப தெளிவாயிடுச்சா? எரர் மெசேஜ் இப்ப தெளிவா சொல்லட்டுமா? சரி, இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சா? வேற ஏதாவது பண்ணணுமா? இது எல்லாமே எல்லா கண்டிஷனும் பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் சக்சஸ்ஃபுல்லி அந்த மாதிரி ஏதாவது. ரைட். இந்த எல்ஸ்ல அப்பர் கேஸ் 0வா இருந்ததுன்னா எரர் மெசேஜ் சொல்லும். அப்பர் கேஸ் 0வா இல்ல, அட்லீஸ்ட் ஒரு அப்பர் கேஸ் இருந்ததுன்னா இந்த எல்ஸுக்கு போகும். இதுல லோயர் கேஸ் 0வா இருந்துச்சுன்னா இது பிரிண்ட் ஆயிரும். இல்ல அட்லீஸ்ட் ஒரு லோயர் கேஸ் இருந்ததுன்னா அடுத்த எல்ஸ் இஃப்க்கு வந்துடும். இதுல லெஸ் தென் 8 இருந்ததுன்னா இது பிரிண்ட் ஆயிரும். இல்ல ஈக்குவல் டு 8 ஆர் கிரேட்டர் தென் 8 இருந்ததுன்னா இந்த எல்ஸுக்கு வந்துடும். அப்போ இந்த எல்ஸுக்கு வருதுன்னா பாஸ்வேர்டு வந்து வேலிடா யூசர் என்டர் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? இந்த எல்ஸுக்கு வருது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு அப்பர் கேரக்டர் இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு லோயர் கேரக்டர் இருக்கு, பாஸ்வேர்ட் லெங்த் வந்து அட்லீஸ்ட் 8 இருக்கு. அப்படி இருந்தாதான் இந்த எல்ஸுக்கு வரும் இல்லையா? அப்ப இந்த எல்ஸுக்கு வந்துருச்சுன்னா என்னோட எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ பாஸ்வேர்டு வந்து மினிமம் கிரைட்டீரியாவை மீட் பண்ணிருச்சு இல்லையா? யுவர் பாஸ்வேர்ட் இஸ் ஸ்ட்ராங். பாஸ்வேர்ட் ஸ்ட்ரெங்க்னு காட்டும் இல்லையா? வீக்கு, மாடரேட்டு, ஸ்ட்ராங்னு காட்டும். ஸோ உங்க பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு, இதை நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. எனி கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்? இத கோ ஹெட். ஓகே, இத பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணி பார்த்துடலாம். இதை ஒரு தடவை கூட ரன் பண்ணல, பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணலாம். அப்பர் கேஸ், லோயர் கேஸ், பாஸ்வேர்ட் லெங்த் வந்து 8ன்றத முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொரு கேரக்டரா எடுக்க போது Pன்ற கேரக்டர் லோயர் கேரக்டர். ஸோ லோயர் கவுண்ட் வந்து இட் பிகம்ஸ் 1
அடுத்த கேரக்டரும் லோயர் தான், இட் பிகம்ஸ் 2. அடுத்ததும் லோயர் தான், இட் பிகம்ஸ் 3. அடுத்ததும் லோயர் தான், இட் பிகம்ஸ் 4. அதாவது எஸ். அடுத்து இன்னொரு எஸ், டபிள்யூ வந்துருச்சா? ஓகே. அப்புறம் ஓ ஆர் டி. ஸோ எல்லா கேரக்டரையும் வந்து கவுண்ட் பண்ணியாச்சு. அப்பர் கவுண்ட்ல லோயர் கவுண்ட்ல 8, அப்பர் கவுண்ட் வந்து 0. ஒரு அப்பர் கேஸ் கூட இல்லை. அப்போ அப்பர் கேஸ் 0ன்றதுனால யுவர் பாஸ்வேர்ட் மஸ்ட் கண்டெயின் அட்லீஸ்ட் 1 அப்பர் கேஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லிடுச்சு. ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. இப்போ நானு கேபிட்டல் பி நான் போடுறேன். இல்லைன்னா இங்க இன்னொரு டி நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டுக்கு எண்டில் இன்னொரு டி நான் ஆட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை ரன் பண்ணுவோம். இது லோயர் தான், லோயர் தான், லோயர் தான், லோயர் லோயர் லோயர். இப்ப என்ன கேரக்டர்? ஆர். அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் டி, அதுவும் லோயர் தான். அடுத்து கடைசி கேரக்டர் இது அப்பர். அப்போ அப்பர் கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது. இப்போ இது எல்லாமே லூப் ரன் பண்ணதுக்கு அப்புறம் லோயர் கவுண்ட் வந்து 8, பாஸ்வேர்டு மொத்தம் 9 கேரக்டர், அப்பர் வந்து 1. இந்த பாஸ்வேர்டு வேலிடா இன்வாலிடா? இன்வாலிட் சார். நம்ம 9 கொடுத்துருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் 8 தானே சார்? ஓகே. 8 கேரக்டர் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோமா? மினிமம் 8 கேரக்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோமா? மினிமம் இல்லையா? 8 தான் கொடுக்கணும்னு சொல்லல. கேரக்டர் மஸ்ட் பி, ஐ மீன் பாஸ்வேர்டு மஸ்ட் பி 8 கேரக்டர் லெங்க்த்னு சொல்லல. மினிமம் 8. மேக்சிமம் யூசர் வந்து விக்கிபீடியால இருந்து ஒரு பேராகிராஃபை காப்பி பண்ணி கூட போடலாம். அது தப்பே கிடையாது. மினிமம் 8 இருக்கணும். மேக்சிமம் எவ்வளவுன்னு சொல்லல, 8 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லல. அதனால இது கரெக்ட் தான். நீங்க எழுத போற ப்ரோக்ராம்க்கு உங்களோட கிரைட்டீரியாவை 8 தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா வச்சிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா கொடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. நீங்க என்ன கிரைட்டீரியா கொடுக்குறீங்களோ உங்க ப்ரோக்ராம் அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணணும். நீங்க கிரைட்டீரியா ஒன்று கொடுத்துட்டு உங்க ப்ரோக்ராம் வேற மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. ஓகே, நான் இதை தான் பண்ண போறேன் அப்படின்னா உங்க ப்ரோக்ராமும் அதை தான் பண்ணணும். நீங்க நினைக்கிறது ஒண்ணு, உங்க ப்ரோக்ராம் வேற ஒண்ணு பண்ணுது அப்படின்னா உங்க ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி உங்க கொஸ்டினை மாத்தக்கூடாது. அது தப்பு. ஓகே, நான் ஸ்ட்ரைட்டா ஓடணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் கோணையா ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபினிஷிங் லைனை இந்த பக்கம் போடக்கூடாது. நான் சரி பண்ணி திரும்ப ஃபினிஷிங் லைனுக்கு தான் ஓடணும், இல்லையா? ஆன்சர் தப்பா வந்துருச்சு அப்படின்னா ஓகே, அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டினை மாத்திடுவோம். இப்போ ஆன்சர் கரெக்ட். அதை பண்ணாதீங்க. ஆன்சர் தப்பா வந்ததுன்னா ஆன்சரை கரெக்ட் பண்ணணும், கொஸ்டினை கரெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், ஆன்சர் தப்பா வந்துச்சுன்னா கொஸ்டினை கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு இப்போ இது கரெக்டான ஆன்சர், ரைட்? அதை பண்ணாதீங்க, ரைட்? ஸோ இந்த ப்ரோக்ராம்ல அட்லீஸ்ட் 8 கேரக்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். 9 கேரக்டர் வந்துருச்சு. அப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்ட். இந்த பாஸ்வேர்டு வந்து வேலிடான பாஸ்வேர்டு. யுவர் பாஸ்வேர்டு இஸ் ஸ்ட்ராங். எனி கொஸ்டின்ஸ்? இந்த ப்ரோக்ராமை 2 தடவை தான் ரன் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு தடவை கூட ரன் பண்ணல. எக்ஸ்பிளனேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் 2 தடவை தான் ரன் பண்ணேன், இல்லையா? நீங்களும் ப்ரோக்ராம் எழுதுறீங்க, ப்ரெசென்ட் பண்றீங்கன்னா குடுகுடுன்னு ப்ரெசென்ட் பண்றதுக்கு அவசரப்பட்டு ஓடக்கூடாது. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நிதானமா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிகியூஷன் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, ப்ரெசன்டேஷன் தான் முக்கியம். உங்க ப்ரோக்ராம் ஓடுமா ஓடாதான்றத பார்க்கும் போதே எங்களுக்கு தெரியும். அதனால அதுல அவசரப்படக்கூடாது. உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்றது தெரியணும், அதுக்குதான் அவசரப்படணும். மைண்ட்ல இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிமிட்டட் டைம்ல எவ்வளவு கண்டென்ட்டை கவர் பண்ண முடியுமோ, எவ்வளவு தெளிவா புரிய வைக்க முடியுமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணதான் பார்க்கணுமே தவிர ப்ரோக்ராமை ரன் பண்றதுக்கு அவசரப்படக்கூடாது. ரைட்? எனி கொஸ்டின்ஸ்? ஸோ உங்க எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் என்னன்றதை நான் இப்பயே சொல்லிட்டேன். இந்த 5 கேரக்டரும் செக் பண்ற மாதிரி, இந்த 5 கண்டிஷனையும் செக் பண்ற மாதிரி ஹோம்ஒர்க் எழுதணும். அடுத்தது இதை தாண்டி அடுத்த ஹோம்ஒர்க்கு, இது ஒரு ஹோம்ஒர்க். ஓகே, இதை ஃபினிஷ் பண்ணிருங்க. அடுத்த ஹோம்ஒர்க்கு யூசர் கிட்ட இருந்து என்டர் யுவர் இமெயில் ஐடின்னு வாங்கணும். அந்த இமெயில் ஐடி வந்து வேலிடா இல்லையான்னு செக் பண்ணணும்.
யூசர் கிட்ட இருந்து ஃபோன் நம்பர் வாங்கணும். ஃபோன் நம்பர் வேலிடா இன்வேலிடான்னு செக் பண்ணணும். ஓகேவா? இமெயில் ஐடி வேலிடா இன்வேலிடான்னு செக் பண்ணணும். ஃபோன் நம்பர் வேலிடா இன்வேலிடான்னு செக் பண்ணணும். ஓகே. இமெயில் ஐடி இந்த இமெயில் ஐடி வேலிடா இன்வேலிடா? வேலிட் தானா? invalid ஏன் இன்வேலிட்? நம்பர் எதுவுமே கொடுக்கல. இமெயில் ஐடியில நம்பர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. ஓகே. இந்த இமெயில் ஐடி வேலிடா இன்வேலிடா? இன்வாலிட். ஏன்? gmail.com. ஓகே. ஒரு இமெயில் ஐடினா ஒரு யூசர் நேம் இருக்கும். இது யூசர் நேம். இப்ப கண்ணன் வச்சுக்கோங்களேன். இது என்னோட இமெயில் ஐடி கிடையாது, கண்ணன் வச்சுக்கோங்களேன். இது யூசர் நேம். அட்டு கட்டாயமா இருக்கணும். அட்டுக்கு அப்புறம் டொமைன் நேம், அதுக்கப்புறம் டாட் கட்டாயமா இருக்கணும். டாட்டுக்கு அப்புறம் எக்ஸ்டென்ஷன். யூசர் நேம், டொமைன் நேம், எக்ஸ்டென்ஷன், இந்த 3 கட்டாயமா இருக்கணும். யூசர் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் அட்டு இருக்கணும், அட்டுக்கு அப்புறம் டொமைன் நேம் இருக்கணும், அதுக்கப்புறம் டாட் கட்டாயமா இருக்கணும், டாட்டுக்கு அப்புறம் காம் இருக்கணும். காம் இருக்கணும்னு இல்ல, டாட்டுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கணும். ஒரு டாட் தான் இருக்கணுமா, மல்டிபிள் டாட் இருக்கலாமா? இங்க ஒரு டாட் தான் இருக்கணுமா, மல்டிபிள் டாட் இருக்கலாமா? ஒன் டாட் தான் இருக்கணும். சரி, ஒரு டாட் இருக்கலாமா, மல்டிபிள் டாட் இருக்கலாமா? மல்டிபிள் இருக்கலாமா? ரைட். சோ மல்டிபிள் டாட்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி இமெயில் ஐடி பார்த்திருப்பீங்க இல்லையா? பார்த்திருக்கீங்க தானே? பார்த்திருக்கீங்களா? எஸ்ண்ணா. ரைட். அப்போ மல்டிபிள் டாட் வரலாம் இல்லையா? வரலாம் சார். ரைட். இந்த இமெயில் ஐடி கரெக்டா தப்பா? தப்பு சார். 2 அட்டு வரக்கூடாது இல்லையா? எந்த இமெயில் ஐடியில 2 அட்டு வரக்கூடாது. இது தப்பு. சோ நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுத போறீங்க, யூசர் கிட்ட இருந்து ஒரு இமெயில் ஐடி வாங்க போறீங்க. அந்த இமெயில் ஐடி கரெக்டா தப்பா அப்படின்றத கண்டுபிடிக்க போறீங்க. எப்படி கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா, இப்ப நம்ம கீழே என்ன லாஜிக் எழுதியிருக்கோமோ அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு பண்ண போறீங்க. அது இமெயில் ஐடி வேலிடேஷன். போன் நம்பர் வேலிடேஷனுக்கும் அதே மாதிரிதான். போன் நம்பர்ல +91 இந்த மாதிரி யூசர் என்ன கொடுத்தாலும் கரெக்ட் தான். இந்தியா போன் நம்பர் மட்டும் வச்சுக்கோங்க. ஃபாரின் போன் நம்பர் வேலிடேட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்தியா போன் நம்பர் மட்டும் வச்சுக்கோங்க. +91 போட்டா ஓகே. +91 போடாம இப்படி போட்டாலும் ஓகே. இது என்னோட போன் நம்பர் கிடையாது, நான் ரேண்டமா போட்டது. இப்படி போட்டாலும் ஓகே இல்லையா? +91 போட்டாலும் ஓகே. இதை எப்படி வேலிடேட் பண்றது அப்படின்றத யோசிங்க. யோசிச்சு இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? சரி, ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.